இலங்கைக்கு 2 நாள் பயணமாக சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. தாய்லாந்தில் பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்ற பின்பு கொழும்புவை பிரதமர் மோடி நேற்று இரவு சென்றடைந்தார். அவரை கொட்டும் மழையிலும் அந்நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் வரவேற்றனர். தன்னை வரவேற்ற இலங்கை அமைச்சர்களுக்கு எக்ஸ் தளப்பக்கத்தில் நன்றி தெரிவித்த பிரதமர் மோடி இலங்கையில் நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஆர்வமாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்கவை இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி சந்திக்க உள்ளார். எதிர்காலத்திற்காக நட்புறவை பலப்படுத்தும் நோக்கில் இப்பயணம் அமைந்துள்ளது. இலங்கை அதிபரை சந்திக்கும் போது தமிழக மீனவர்கள் குறித்தும் கச்சத்தீவு தொடர்பாகவும் விவாதிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே வலியுறுத்தியுள்ளார். இந்த பயணத்தின் போது 2019ஆம் ஆண்டில் தான் சென்று இந்தியா சார்பில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்த அனுராதாபுரத்திற்கு பிரதமர் மோடி செல்லவுள்ளார். முன்னதாக தாய்லாந்தில் வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ், நேபாள பிரதமர் KP சர்மா ஒலி உள்ளிட்டோரை பிரதமர் மோடி சந்தித்தார். இலங்கை சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் இலங்கை வாழ் இந்தியர்கள் அன்பான வரவேற்பு அளித்தனர். தனக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்த எக்ஸ் பக்கத்தில் தமிழ் மற்றும் சிங்கள மொழிகளில் பதிவேற்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி அன்பான அரவணைப்பு மற்றும் உற்சாகத்தால் மிகுந்த நெகிழ்ச்சி அடைந்ததாகவும் வரவேற்றவர்களுக்கு நன்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கலாச்சார பிணைப்புகள் எப்போதும் செழிக்கட்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுந்தரகாண்டத்தின் சில பகுதிகளை பொம்மலாட்டம் வழியாக காண முடிந்ததாகவும் பொம்மலாட்ட கழகத்தினரையும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பயணம் மேற்கொண்ட நிலையில் 11 ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை அரசு நிபந்தனையின்றி விடுதலை செய்தது. கடந்த மார்ச் 27ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்கச் சென்ற 11 மீனவர்களை எல்லை தாண்டியதாக இலங்கை கடற்படை கைது செய்து யாழ்ப்பாணம் சிறையில் அடைத்தது. இந்த வழக்கு வரும் 9ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் அவசர வழக்காக விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை கோரிக்கை விடுத்தது. அதை ஏற்று விசாரணை நடத்திய ஊர்காவல்துறை நீதிமன்றம் தமிழக மீனவர்கள் 11 பேரையும் எவ்வித நிபந்தனையுமின்றி விடுவித்தது. விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். பிரதமர் மோடி இலங்கைக்கு பயணம் சென்ற நிலையில் இலங்கை மீன்வளத்துறை தாமாக முன்வந்து தமிழக மீனவர்களை விடுதலை செய்த நிலையில் புழல் சிறையில் இருந்த யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 2 இலங்கை மீனவர்களை நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்து இந்திய அரசு உத்தரவிட்டது. இவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் விமானம் மூலம் இலங்கை சென்றடைவார்கள் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று பல்வேறு மாவட்டங்களில் கனமழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக பலத்த காற்றுடன் கனமழை நேற்று கொட்டியது. வத்திராயிருப்பு, பூமாப்பட்டி, கான்சாபுரம் பகுதிகளில் இரவு பலத்த காற்றுடன் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் முக்கிய சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதேபோல கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, பூலவப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். காலையில் வெயிலின் தாக்கம் அதிகம் இருந்த நிலையில் மாலையில் கனமழை கொட்டியதால் இதமான சூழல் உருவானது. கோவை நகரில் நேற்றிரவு 2 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. லட்சுமிவில் சந்திப்பு, ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. இதனால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆனால் இப்போ 3 மணி நேரம் இன்னைக்கு மழை பெஞ்சுதுங்கண்ணா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு கொஞ்சம் குளிர்ச்சி மாதிரி ஆயிருக்குங்கண்ணா. இப்போ வீட்டுக்கு போகும்போது ஒரு புத்துணர்ச்சி மாதிரியா போகிறோண்ணா. திருப்பூர் நகரில் காலை முதல் வெயில் வாட்டி வதைத்தது. ஆனால் மாலையிலும் இரவிலும் 1 மணி நேரம் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கொங்கு மெயின் ரோடு, ஊத்துக்குடி சாலை, ஸ்ரீசக்தி திரையரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. ஈரோடு மாவட்டத்திலும் பல இடங்களில் நேற்றிரவு பரவலாக கனமழை கொட்டியது. 2 மணி நேரம் மழையால் சாலையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக ஆந்திர எல்லை பகுதிகளில் கனமழையால் நாராயணபுரம் கானாற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரங்களிலும் 1 மணி நேரம் கனமழை கொட்டியது. இதனால் சாலையில் தண்ணீர் தேங்கி நின்றது. தொடர்ந்து 3வது நாளாக தேனியில் கோடை மழை பொழிந்தது.
கோடை வெயில் சுட்டெரித்த நிலையில் குமரி மாவட்டத்தில் நேற்று 3வது நாளாக கோடை மழை பெய்தது. தக்கலை, குலசேகரம், மார்த்தாண்டம், கொல்லங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகளத்தூரில் 2 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை மண்ணை குளிர்வித்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் டாஸ்மாக் கடையை பெண்கள் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மூடப்பட்ட டாஸ்மாக் கடையை பெண்கள் அடித்து நொறுக்கும் இந்த காட்சிகள் புதுக்கோட்டை மாவட்டம் மலையூரில் பதிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் மலையூர் பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த 25 வயதானவர் முருகேஷ். இவர் அந்த பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடை அருகே பைக்குடன் நின்றிருந்த போது அடையாளம் தெரியாத கும்பல் அவரை சரமாரியாக வெட்டியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த முருகேஷை அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதனையடுத்து அவரின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதனிடையே முருகேசை கொலை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மலையூரில் 500க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் புதுக்கோட்டை கரம்பக்குடி சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து டாஸ்மாக் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. குறிப்பிட்ட டாஸ்மாக் கடையால் அடிக்கடி சட்டவிரோத சம்பவங்கள் நடப்பதாக கூறி பெண்கள் டாஸ்மாக் கடையை அடித்து நொறுக்கினர். இந்த சம்பவத்தால் மடையூர் பகுதியில் காவலர்கள் அதிக அளவில் குவிக்கப்பட்டனர். ஆன்லைன் ரம்மி விளையாட்டால் தனிநபர் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த குடும்பமும் சமூகமும் பாதிக்கப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டதையும் நேர கட்டுப்பாட்டையும் எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த வழக்குகள் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம் மற்றும் K ராஜசேகர் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தன. அப்போது காசு கொடுத்து ரம்மி விளையாடினால் அதுவும் சூதாட்டம்தான் என்றும் ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் அது அரசின் பொறுப்பு என்றும் தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது என்பதற்காகவே ஆதார் எண் கேட்கப்பட்டதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. கேண்டி கிரஷ் உள்ளிட்ட விளையாட்டுகளோடு ஆன்லைன் ரம்மியை ஒப்பிடுவது தவறு என்றும் நிபுணர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களை கேட்ட பிறகே ஒழுங்குபடுத்தும் விதிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசின் வாதம் நிறைவடைந்ததை அடுத்து ஆன்லைன் நிறுவனங்களின் வாதத்திற்காக வழக்கு ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நீட் விலக்கு மசோதா தொடர்பாக வரும் 9ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் நீட் தேர்வு கொண்டுவரப்பட்ட பிறகு கிராமப்புற மாணவர்களுக்கு மருத்துவம் என்பது எட்டாக்கணியாக மாறிவிட்டதாக கூறினார். மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான மாற்று முறை குறித்து AK ராஜன் குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் சட்டமன்றத்தில் நீட் விலக்கு மசோதா 2வது முறையாக நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார். பல்வேறு அமைச்சகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு உரிய விளக்கம் அளித்தும் நீட் விலக்கு மசோதாவை மத்திய அரசு நிராகரித்து விட்டதாகவும் முதலமைச்சர் கூறினார். இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்தாலோசிக்கப்படும். மேலும் இது தொடர்பாக அனைத்து சட்டமன்ற கட்சித் தலைவர்களிடமும் ஒரு கலந்தாலோசனை கூட்டம் வரும் 9ஆம் தேதி அன்று மாலை தலைமைச் செயலகத்தில் நடத்தப்பட உள்ளது. மேலும் அனைத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார்.